வலங்கைமான் மாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் சீதலாதேவி மாரியம்மன் கோவிலின் பங்குனி பெருவிழாவில் ஞாயிறன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாடை காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொட்டில் காவடி, பால்குடம், அலகு காவடி உள்ளிட்ட பல்வகையான காவடிகள் அடுத்தடுத்து வந்ததால் அப்பகுதி களை கட்டியது. உடல் நலம் வேண்டி பாடை காவடி ஏந்தி வந்த பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா, நம்ம இறந்து போனா என்ன நிகழ்ச்சி நடைபெறுமோ அந்த மாதிரி இங்க ஒரு அம்மனுக்கு செய்யறாங்க, வேண்டிக்குவாங்க. இந்த மாதிரி ரொம்ப முடியாதவங்க, இறக்க போற ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட நான் இந்த மாதிரி பாடை கட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்நிலை ரொம்ப சரியில்லாத பொழுது, அம்மை வார்த்த பொழுது அம்மையை புரிந்து கொள்வார்கள் என்ற பயத்தில் அம்மையோட பாடை கட்டி தூக்குகிறேன் என்ற வேண்டுதலால் நிறைவேற்றப்பட்டு அந்த குழந்தை பிழைத்ததால் இது தொண்டு தொட்டு எல்லாரும் அதே வேண்டுதலுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மிகவும் உடல்நிலை சரியில்லாத போன பெரியவர்கள் முதல் சிறியவர்களை வேண்டிக் கொள்கிறார்கள். குழந்தைகள் உடல்நிலை சரியில்லால் தொட்டி காவடி என்று சொல்லி துணியை கட்டி தொட்டி காவடி என்று தூக்குகிறார்கள். பெரியவர்களுக்கு பாடை கட்டி தூக்கி கொண்டு செல்கிறார்கள். தப்படித்து கொள்ளிச்சட்டி ஏந்தி பாடையில் படுக்க வைத்துக் கொண்டு வரப்பட்டவர்கள் ஆக்ரோஷமாக கோவிலை 3 முறை வலம் வந்து விபூதி பூசிக் கொண்டனர்.